நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம நிலத்துல மாடுலாம் இருக்குது. அந்த மாட்டெல்லாம் பார்த்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வருவோம். ஏன்னா புயல் வேறு அதிகமாகிக்குது, மழை வேறு தண்ணி அதிகமாக போகுது. அதனால் பாவம் என்ன பண்ண தெரியல, போய் பார்த்துட்டு அதை பிடிச்சிக்கிட்டு தண்ணி வச்சுட்டு வரோம். போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது, கேமரா தொடச்சிக்கிறேன். எங்கள் ஊரில் வரலாறு காணாத மழை, செம தண்ணி போது அடிச்சுக்கிட்டு பாருங்கள். அப்படியே இருங்க, பின்னாடி கேமரா திருப்புறேன், அதில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் கல்லாய்சொத்தூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் மழை வெள்ளக்காடாக போயிட்டு இருக்கிறதுனால பாருங்கள், வீட்டில் அங்கே வீட்டு உள்ள தண்ணி பூந்து வெளில வந்துருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க ஜாமான்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க, டிவி எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாங்க நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்போம், மழை எப்படி பெய்யுது சொல்லுங்கள் சார். சரிங்க சார். ஓ சரிங்க சார். அப்படிங்களா சார்? சரிங்க சார். இன்னும் நம்ம இன்னும் வந்து பயிர்லாம் வச்சுருக்காங்க, அந்த நிலவரம்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். கட் பண்ணுங்க. எங்கள் அத்தை வீடு என்ன ஆச்சுன்னு தெரியலையா? ஓய்யூ சித்தி, இரு அவசரப்படாத. நான் தான் சொல்றேனே பள்ளம்னு. இரு அங்க அத்தை வீட்டுக்கு போவோம், வா. நவரு சித்தி. பாம்புலாம் வந்துடும் சித்தி, நவரு. அத்தை வீட்டுல கொடுக்குவா சித்தி, அதை குறைய வாங்க. பார்த்து சித்தி, உழுந்துட போறேன்னா இப்படி. ஐயோ நாய் சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரி, நாங்கள் அங்கே வந்து ஏரி இருக்குது. ஏரியில் தண்ணி பூரா உடச்சிட்டு இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ பாருங்க, தண்ணி எவ்வளோ தூரம் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நிற்கவே முடியல. நான் எவ்வளோ வெயிட்டுன்னா ஒரு 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 90 கிலோக்கு மேலே இருக்கேன். என்னால் நிற்க முடியல. 50 கிலோவில் இருந்தவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. அங்கே அந்த வீடு நாங்கள் அப்படி இருக்குங்க. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீடு தான். போய் அவங்ககிட்ட எப்படி இருக்குது, என்ன நிலைமை விசாரிப்போம். இங்கே தண்ணி பிடிக்கிற குட்டை இருக்குது, உள்ள வந்து கேமராமேன் பார்த்துவாங்க. இப்படி ஓரவாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து வாசல், வீட்டோட வாசல். ஏரி தண்ணி அடிச்சுக்கிட்டு போகிறதுனால சுத்தமாக ஆக்சுவலாக பாதி ரொம்பிட்டோம். நான் நாய்க்கு சித்தி நாய்க்கு பாரு. சித்தி இதை புடி சித்தி, இதை புடி சித்தி. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரி. சில பேர் சில ஊரில் ஏரின்னு சொல்லுவாங்க, சில ஊரில் கம்மாயின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ எங்களோட நிலத்துக்கு போகிற பாதை. ஆக்சுவலாக இது இப்போ ஏரியும் இந்த பாதையும் ஒன்றானதுனால பாதை தெரியல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பெருசாக அதில் மாட்டினோன்னா காலி. இப்போ ஓடை எது பாதை எதுன்னு பார்த்து பொறுமையாக தான் போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சித்தி, இந்த கொட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி 2 ஆள் நிற்கலாம். ஆக்சுவலாக இந்த கொட்டாயில் பூரா முழுகிடுச்சு. என்ன நடக்க போகுது தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், இது வந்து நெல், கதிர் வந்த நெல். வாங்க உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயிலாக காட்டுறேன் எப்படின்னு. வாங்க. செம்ம தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது ஏரி உள்ள. ஓ ஆக்சுவலாக சித்தி, இப்போ இங்கே போகிற தண்ணி பூரா அடிச்சுக்கிட்டு போய் தான் ஊர் உள்ள போகுது, ரைட்டா? ஓகே. தண்ணி காமிங்க எப்படி வருது தண்ணி. ஆக்சுவலாக பாருங்கள், திருப்பி சித்தி டக்குன்னு தண்ணி இங்கே அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்களா? நிற்க முடியல.
அந்த மலையிலேருந்து தண்ணி பூரா அடிச்சுக்கிட்டு வருது. அந்த அடிச்சுட்டு வர தண்ணி இங்கே காமிங்க. அந்த அடிச்சுட்டு வர தண்ணி தான் இப்போ இந்த பக்கம் இப்படி போகுது. இப்படி போகிற தண்ணி ஊருள்ள நம்ம ஒரு நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஊருள்ள பூரா இந்த தண்ணி தான் இப்போ ஊருள்ள ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த பக்கம் காமிங்க. கேமராமேன் பறக்கிறாரு. அங்கே பாருங்க நெல்லுலாம் அந்த அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டேம் மாதிரி. ஆக்சுவலாக அது டேம் கிடையாது, அது வந்து நெற்பயிர் நட்டுருக்காங்க. இப்போ நம்ம அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஆக்சுவலாக ஏன்னா நம்ம எங்களோட நிலத்துக்கு வந்துட்டோம். கேமராமேன் செல்லை பூரா நினைவு வச்சிட்டாரு. எப்போ போகும்னு தெரியல செல்லு. இந்தாங்க மேடம். கேமராமேன் பார்த்து கேமராமேன் ஓகேவா? செம்மையான மழை. இவங்களை காப்பாற்ற யாருமே இல்லை. பக்கத்து நிலத்துல அந்த நிலம் அந்த பயிர் அப்படி காமிங்க, கொஞ்சம் கீழே காமிங்க. அப்படி கொஞ்சம் இப்படி 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 காமிங்க. இப்போ பாருங்க, அந்த பயிர் பூரா நினைஞ்சு இப்போ அரிசிட்டு போயிட்டு இருக்கு. ஏதோ டேம்ல ஏதோ வைகை ஆத்துல தண்ணி போற மாதிரி போகுது. எங்களால நிக்க கூட முடியல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம எங்க நிலத்துக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க மாடுலாம் எப்படி இருக்குதுன்னு. தம்பி மூஞ்ச காமி. ஏதோ கொஞ்சம் நம்ம மாடுலாம் சேஃபா இருக்குது, சேஃபா கட்டியாச்சு. ஆனா பயிர்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க. ஐயோ ஃபோன் மழையில் நினைச்சுன்னா வீணாயிடுமே. ஏதோ ஓரளவுக்கு நமக்கு ஒரு நிலம் தப்பிச்சுது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த நிலம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாகவே அது அப்படியே அந்த நெற்பயிர் ஃபுல்லாகவே தண்ணியில் முழுகிடுச்சு. ஏரி எது நிலம் எதுன்னே தெரியல. அந்தளவுக்கு ரெண்டுமே ஈவன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ நடந்து போக முடியுமான்றதும் தெரியல. நம்ம இப்போ எப்படி நடந்து வீட்டுக்கு போகிறோன்றது தான் இப்போ போட்டியே பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு பப்ளு இல்லை, நம்ம நிலத்துக்கு காவல் அவர் தான். அவர் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். பாருங்கள். டீசல் அடிக்கலாம், போய் வா. இந்த மழை நம்மளுக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கல, இங்க இருக்கிற மாட்டுக்கு, நாய்க்கு, ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம நீச்சல் அடிச்சுக்கினே வீட்டுக்கு போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக தப்பிச்சு எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். செம தண்ணி. நம்ம போனப்போ இந்த தண்ணியோட இப்போ செம தண்ணி. மழையும் இன்னும் பயங்கரமாக தான் பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம எப்படியோ பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். பாய்.